அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிதுனராசி நேயர்களுக்கான மே 31க்குள்ளார இந்த ஒரு விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது அடுத்த ஒரு 15 நாட்களில் தாங்க சொல்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த மாற்றங்களானது இவர்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறதா, அவர்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு 15 நாட்கள் இருக்க போகிறதா, அவர்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்குது, எந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைகள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியை சனி பார்ப்பதுனால உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சுபமாக எதுவுமே நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து நீங்கள் செய்வது நல்லது. அதே போல் மன அமைதிகள் பாதிக்கும்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். அதனால் கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு அனாவசிய சிந்தனைகளும் உங்களுக்கு வேண்டாம். நண்பர்களிடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதுதான் உங்களுக்கு நன்மையும் கூட. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரங்களில் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படுது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சரக்குகள் அனுப்பும்போது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சொந்த விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனையோடு செயல்படுவது நல்லது. கவனத்தோடு இருப்பது நல்லது. அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பார்த்தீங்கன்னா உயரதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக வேலைகளால் அலைச்சல்களும் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் அலுவலகங்கள் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட டென்ஷனும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடமும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையினர்களுக்கும் அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். வர வேண்டிய பணம் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே எளிதாக செய்து விடுவீர்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். திறமைகள் வெளிப்படும். அதேபோல் மாணவர்களுமே பெரியோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பார்த்தீங்கன்னா விளையாடுவது உங்களுக்கு நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காயங்கள் ஏற்படாது. ஸோ அதனால் சில விஷயங்கள் அது கை காலில் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. மாணவர்களுக்குமே கல்வியில் நாட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோங்கும். பண வரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். காரிய வெற்றிகளும் உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். அதே போல எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம். பண வரவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவைப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட மிக எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கைகளானது டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் உண்டாகலாம். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் கூடும். எடுத்த காரியத்தை சாதமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றங்கள் உண்டாகலாம். பெரியோர்களினுடைய ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும்.
மாணவர்களுக்குமே கல்வி பற்றிய கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படித்து உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தியை அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும். அதேபோல் கடன் சுமைகளானது உங்களுக்கு குறையும், எதிர்ப்புகளும் அகலும். எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய தோன்று. யாருக்காவது உத்தரவாதம் தரும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும். வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்த லாபங்களும் சேரும். போட்டிகளும் உங்களுக்கு குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளும் ஏற்படும். கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. கலைத்துறையினர்களுமே ராசியில சனி இருப்பதனால கவனமாக பேசுவது நல்லது. அதேபோல் பார்த்தீங்கன்னா வீண் பழிகள் உங்களுக்கு உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள் ஏற்க வேண்டியும் இருக்கும். காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடந்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியாக நடந்து முடியும். எதிர்பார்த்த கடன் வசதிகள் கிடைக்கும். புதிய பதவிகளும் வரும். அதே போல் கல்வியில் வெற்றி பெறுவதற்காக ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது மாணவர்களுக்கு மிகவும் நல்லது. முயற்சிகளும் வெற்றி பெறும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களானது எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையானது உங்களிடையே காணப்படும். அந்த நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா பழுதாகாமல் வெற்றியாகும். அதேபோல் பார்த்தீங்கன்னா பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சந்தேகங்கள் உங்களுடைய நிறைய காணப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய சஞ்சாரங்கள்னால வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்புத்தன்மையோடய நீங்கள் காணப்படுவீங்க. அதேபோல் ராசிநாதன் பலத்தினால பார்த்தீங்கன்னா பாதிப்பை உண்டாக்காமல் உங்களை காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரக்கூடிய காலகட்டங்களாகவும் அமையும். குடும்பத்தில் நிலவி பிரச்சனைகள் உங்களுக்கு மறையலாம். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்களும் ஏற்படும். யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளவும். உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது சிறப்பான முன்னேற்றங்கள் பெறும். வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டுகளும் கிடைக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷங்களும் அதிகரித்தே காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும். பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனங்கள் தேவை. தங்க நகை சேரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மதிப்புகளும் மரியாதைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதேபோல் எதிர்பார்த்த பணவரவுகளானது சேரும். தோழிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்தாலுமே கைக்கு கொஞ்சம் கிடைப்பதில் பார்த்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செய்வது தாங்க நல்லது. அப்படி அலட்சியமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையானது பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியாது. சில பழுதுகள்லாம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வேணாம். உங்களுடைய வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அந்த வேலையை செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்வது சிறப்பானது. அதேபோல் வீடு வாகனம் மூலம் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது வீண் விரை செலவுகள் ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி பராமரிப்பு செலவுகள் ஏதாவது செய்யலாம். வீடு இருக்குது, அந்த வீடு பழுதாயிடுச்சு, அந்த பழுது செலவுகளை கூட பார்க்கலாம். அப்படி இல்லையா வாகனம் மூலமாக ஏதாவது பார்த்திங்கன்னா பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் புத்திசாலித்தனத்துடன் முன்னேற்றங்களை காண்பீர்கள். சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தரமான இடமாற்றங்கள் அல்லது பணி மாற்றங்களும் இருக்கலாம். உழைப்புகளும் அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரர்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நந்தீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.